Hi friend, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக இமேஜஸ் அல்லாட்ட வீடியோ ஷேர் பண்ணும்போது த ஃபைல் ஃபார்மேட் இஸ் நாட் சப்போர்ட்டட் அப்படின்னு ஷோ ஆகும். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கண்ட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வாட்ஸ்அப் ஆப்பை ஒன்று லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த சர்க்கிள் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஷோ ஆகிற ஃபோர்ஸ் ஸ்டாப் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஓகே பட்டன் செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் பேஜில் ஸ்டோரேஜ் அண்டு கேட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம். அதை கிளிக் செய்யும்போது நெக்ஸ்ட் பேஜில் கிளியர் கேட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம். அதை செலக்ட் செய்து வாட்ஸ்அப் ஸ்டோரேஜை ஃப்ரீ ஆக்கலாம். நெக்ஸ்ட்டு மொபைல் ஸ்டோரேஜ் ஓப்பன் செய்து செக் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா மொபைல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரலாம். இதெல்லாம் கிளியர் செய்ததுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் வீடியோ சென்ட் ஆகாமலோ அல்லாட்டா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வீடியோ ஷேர் ஆகாமலோ இருந்தால் நீங்கள் உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்பை ஒன்று அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ண முன்னாடி வாட்ஸ்அப்பில் இருக்க இம்பார்ட்டண்ட் டேட்டாஸ் எல்லாமே பேக்கப் எடுத்துக்கோங்க. அடுத்தும் இந்த ப்ராப்ளம் ஷோ ஆகிட்டு இருந்தால் நம்ம மொபைலில் இன்ஷூட் என்ற அப்ளிகேஷன் டவுன்லோட் செய்யலாம். இன்ஷூட் ஆப்பு ஓப்பன் பண்ணும்போது வீடியோ, ஃபோட்டோ அண்ட் காலேஜ் அப்படின்னு 3 ஆப்ஷன் காணலாம். வீடியோ செலக்ட் செய்யணுன்னா இந்த வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அல்லாட்டா ஃபோட்டோ தான் ஷேர் பண்ண முடியாமல் இருந்தால் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இங்கே காண்ற நியூ அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேலரி ஓப்பன் ஆகும். அதில் இருந்து பிளாங்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஷூட்டோட லாகோ ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த லாகோ கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் ஷோ ஆகிற ஃப்ரீ ரிமூவ் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லாகோ ரிமூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம். அதை கிளிக் பண்ணும்போது கேலரி ஓப்பன் ஆகும். கேலரியில் இருந்து நம்ம ஷேர் பண்ண வேண்டிய ஃபோட்டோ அல்லாட்டா வீடியோ செலக்ட் பண்ணலாம். இப்போ ஃபோட்டோ செலக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டாப் ரைட் சைடில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம். அது செலக்ட் பண்ணலாம். அது செலக்ட் பண்ணும்போது ஃபார்மேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம். அதை கிளிக் பண்ணி ஃபார்மேட் MP4 அப்படின்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். இப்போ ஃபோட்டோ கேலரியில் சேவ் ஆகிடுச்சு. இனி அது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக ஷேர் பண்ணணுன்னா ஷேர் பண்ணலாம். அல்லாட்டா ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணணுன்னா சென்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது வாட்ஸ்அப்பில் சில வீடியோஸ் அல்லாட்டா இமேஜஸ் ஸ்டேட்டஸாக ஷேர் பண்ணும்போதோ அல்லாட்டா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும்போதோ த ஃபைல் ஃபார்மேட் இஸ் நாட் சப்போர்ட்டட் அப்படின்னு ஷோ ஆகும். அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.